அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் பாலகிருஷ்ணன், டெப்டி கமிஷனர் போலீஸ், மயிலாப்பூர். நான் இங்க மயிலாப்பூருக்கு டெப்டி கமிஷனர் வர்றதுக்கு முன்னாடி 2012, 2013 இந்த 2 வருஷம் மதுரையில் எஸ்பியா இருந்தப்ப மதுரை அவனியாபுரம், அலங்காநல்லூர், பாலமேடு இந்த 3 இடங்களில் நான் பர்சனலா இருந்து ஜல்லிக்கட்டு நடத்தியிருக்கிறேன். அதனால அந்த அடிப்படையில் ஜல்லிக்கட்டுல உள்ள என்ன இஷ்யூஸ் அப்படிங்கிறது எனக்கு 100க்கு 100 பர்சனலா தெரியும். அந்த அடிப்படையில் தான் நான் உங்ககிட்ட பேசுறேன். இப்ப நேற்று காலையில இருந்து நீங்க எல்லாம் போராட்டத்தை உட்கார்ந்துருக்கீங்க, நாங்களும் உட்கார்ந்துருக்கோம். வெயில எல்லாரும் ஒரு உணர்வோட போராடிட்டு இருக்கீங்க. உங்களுடைய உணர்வுகளையும் போராட்டத்தினுடைய நோக்கத்தையும் நான் முழுமையா மதிக்கிறேன். இப்ப இந்த போராட்டத்தை நல்லபடியா ஒரு தீர்வு காணுவதற்காக நேற்றுல இருந்து நாங்க தொடர்ந்து முயற்சி எடுத்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு முயற்சியிலையும் ஒரு சில பேர்த்த அவங்க பிரதிநிதிகள் வர்றாங்க, அவங்க கிட்ட பேசணும். பட் நேற்று கடைசியா நைட்டு இரவு 2 மணிக்கு 2 அமைச்சர்கள் முன்னிலையில என்னென்ன கோரிக்கைகள் அப்படின்னு சொல்லி சொன்னதின் அடிப்படையில் பேசியிருந்தது. கேட்கலையா? ஓகே, முதல்ல இங்க பேசுறேன். 2 அமைச்சர்கள் அவங்க முன்னிலையில நைட்டு 2 மணிக்கு காவல்துறை அதிகாரிகள் அப்புறமா ஒரு சில பிரதிநிதிகள் பேசினாங்க. கோரிக்கை என்னென்ன வச்சாங்க அப்படின்னா, ஜல்லிக்கட்டு நடத்தணும், அதுக்கு அரசு உடனடியா ஸ்டெப்ஸ் எடுக்கணும், நம்பர் 1. நம்பர் 2 அலங்காநல்லூர்ல போராடினவங்க மேல போட்ட வழக்குகளை வாபஸ் பெற வேணும். இப்படி பல கோரிக்கைகள் வச்சாங்க. பேசுறதுக்காக நான் கூப்பிடுறேன். அதனால தயவு செய்து இந்த போராட்டத்துக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கிறதுக்கு நீங்க கொஞ்சம் தயவு செய்து காவல்துறைக்கும் அரசுக்கும் ஒத்துழைங்க. நீங்க பிரதிநிதிகள் வாங்க, கண்டிப்பா நாம எல்லாரும் உட்கார்ந்து இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கண்டிப்பா நம்ம கண்டுபிடிக்கலாம். தயவு செய்து பண்ணுங்க. இப்போ உங்களுடைய கோரிக்கை எதுவா இருந்தாலும் சரி, அது நான் இந்த கோரிக்கை அந்த கோரிக்கைன்னு சொல்லல.
எந்த கோரிக்கையாக இருந்தாலும் சரி அந்த கோரிக்கை வந்து நாம வந்து நிறைவேற்றுறதுக்கு ஸ்டெப் எடுக்கணும்னா கொஞ்சம் பிரதிநிதிகள் வந்தீங்கன்னா அதை வந்து பேசுறதுக்கு வாய்ப்பா இருக்கும். இருங்க நான் பேசுறேன். இருங்க இல்ல நீங்க சொல்லக்கூடிய கோரிக்கைகள் எதுவும் நான் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து முடியாதுன்ட்டு எதுவும் சொல்லல. நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்க யார் வரணும்னு சொல்றீங்களோ அதை வந்து நான் வந்து நிராகரிக்கல. நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் என்ன சொல்றேன் அந்த கோரிக்கையை வந்து கொண்டு வந்தோம் அப்படின்னா அதை வச்சு பேசி அதுல ஃபைனலா என்ன பண்ணலாம் அப்படிங்கறது ஒரு முடிவெடுக்கிறது வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சரியா? நான் வர்றேன், அங்க வர்றேன், கொஞ்சம் அங்க வர்றேன். எல்லாரும் பேசிட்டு இருங்க கொஞ்சம் இருங்க. இருப்பா கொஞ்சம் இருங்கப்பா. ஏப்பா நீங்க அப்புறமா பேசிங்கப்பா. உட்காரு தம்பி, உட்காருப்பா. தம்பி எல்லாருக்கும் தனித்தனி கருத்து இருக்குதுப்பா. கொஞ்சம் உட்காருங்கப்பா. கருத்து வந்து இல்ல கருத்து வந்து எல்லாருக்கும் இருக்குது. நான் எல்லாரோட கருத்து சுதந்திரத்தையும் வந்து நான் முழுமையா ஆதரிக்கிறேன். எல்லாருடைய கருத்துக்கு நான் வந்து மதிப்பு கொடுக்கிறேன். பட் அதே நேரம் வந்து எல்லாத்தையும் வந்து இங்க இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான இந்த போராட்டக்காரர்கிட்ட ஒவ்வொருத்தர்கிட்டையும் வந்து நாம வந்து கேட்டு அவங்க கிட்ட இது பண்ணிட்டு இருக்கிறது வந்து வாய்ப்பு பிராக்டிகலா சாத்தியக்கூறலன்னு உங்களுக்கும் தெரியும்.